மும்மொழி திட்டத்தை ஏற்றால்தான் நிதி கிடைக்குமா? மத்திய அமைச்சரின் கருத்துக்கு மதிமுக தலைவர் வைகோ கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்திற்கு மதிமுக தலைவர் வைகோ கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கும் முக்கிய கருத்துக்கள் என்ன? கண்டிப்பாக கனகதாரா, இந்த மத்திய அமைச்சர் பொறுத்தவரையுமே நேற்று ஒரு கருத்துக்களை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த சந்திப்பின் போது பார்த்தோம் என்றால் இந்த மத்திய மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் மட்டுமே மாநில அரசுகளுக்கு இந்த கல்வி நிதியானது வழங்கப்படும் எனவும், மேலும் இந்த மும்மொழி கொள்கைகளை யார் ஏற்றாவிட்டாலும் அவர்களுக்கு இந்த கல்வி நிதியானது வழங்கப்பட மாட்டாது என செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். அதனை கண்டிக்கும் விதமாக தமிழக முதலமைச்சர் இன்று காலை ஒரு எக்ஸல பதிவில் அவருக்கு பதிலடிக்கு தரக்குமாக ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் திமுக கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுமே இதற்கான கருத்துக்களையும் தெரிவித்து வரும் நிலையில் தான் தற்பொழுது மதிமுக தலைவர் வைகோ தற்போது ஒரு எக்ஸல பதிவை பதிவிட்டிருக்கிறார். இந்த மும்மொழி திட்டம் என்றால் தான் இந்த ஒன்றிய அரசு நிதி கிடைக்குமா என வைகோ அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் கூறப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் SSA மாநில அரசுகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது எனவும், இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோம் என்றால் 2023-24 கல்வியாண்டில் 4வது தவணை நிதியை பார்த்தோம் என்றால் 249 கோடி ரூபாயும், இந்த 24-25 கல்வியாண்டில் பார்த்தால் 2152 கோடி ரூபாயும், மொத்தமாக 2400 கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசால் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும், தமிழக பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வளர்ச்சி பணிகள் சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை திட்டமும் இந்த SSA வழங்கப்படும் நிதி உதவியானது பயன்பட்டு வருவதாகவும், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஒன்றிய அரசு 60 விழுக்காடு, மாநில அரசும் 40 விழுக்காடு என பகிர்வு முறையில் நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக தான் பலனை பெற வேண்டும் என்றால் ஒன்றிய அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த தேர்வு செய்யப்படும் பள்ளிகளிலும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்கு செல்லும். ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் இனியாக தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, பஞ்சாப், மேற்கு வங்கம் விருப்பம் தெரிவிக்கவில்லை எனவும், மேலும் இதையடுத்து இந்த சமஸ்கிருத சிசு அமியாயின் SSA திட்டத்திற்கு அனுப்ப வேண்டிய நிதியை ஒன்றிய கல்வி அமைச்சகம் நிறுத்தியுள்ளது எனவும், இதனால் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை விதிகளின்படி தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என ஆணவமாக தெரிவித்திருப்பதற்கு மதிமுக சார்பாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும், தேசிய கல்விக் கொள்கையில் முன்மொழி திட்டத்தை ஒன்றிய அரசு திணிப்பதால் தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்து வருகிறது எனவும், இந்த பேரறிஞர் அண்ணா அவர்களால் இந்த கொண்டுவரப்பட்ட இருமொழி திட்டத்தை தான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஒன்றிய பாஜக அரசு இந்தி, சமஸ்கிருத மொழிகளில் திணிப்பதற்கு தேசிய கல்விக் கொள்கையை ஒரு கருவியாக பயன்படுத்தி மாநில அரசுகளின் கல்வி உரிமைகளை நசுக்கி நினைப்பது ஒரு ஏற்க முடியாத ஒரு திட்டமாகவும், ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு ஒருங்கிணைந்து பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டிய நிதியை விடுவிக்க வேண்டும் என தற்போது மதிமுக சார்பாக தலைவர் வைகோ ஒரு கண்டன அறிக்கையும் தெரிவித்திருக்கிறார். நேற்று இந்த பிரதான் பொறுத்தவரை மத்திய அமைச்சர் கூறியதற்கு எதிராக பல்வேறு தரப்பில் எதிர்களும் கருத்துக்களும் வரும் நிலையில் தான் தற்பொழுது மதிமுக தலைவர் வைகோ ஒரு தன்னுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு இதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும், தமிழக அரசுக்கு மட்டுமே இந்த நிதிக்கு, அதாவது இந்த கல்விக்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாக வழங்க வேண்டும் எனவும் தற்போது அவருக்கு கண்டன அறிவிக்கும் தெரிவிக்குமாக தற்போது இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கணும் குறிப்பிடத்தக்கதாரா. ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை திணிப்பதற்கு ஒரு கருவியாகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு பயன்படுத்துகிறது என மறுமலர்ச்சி திமுக தலைவர் வைகோ கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.